டு எவ்ரிவன். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஸ்டூடெண்ட்டுடைய டோட்டல், அவங்களுடைய ஆவரேஜ், அவங்களுடைய ரிசல்ட்டு, ரேங்க்கு இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக சில நேம் லிஸ்ட்டு, அவங்களுடைய சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி டோட்டல் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே வரலாம். இது ஷிஃப்ட் புட்ஸ் ரைட்டரை கிளிக் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்பர் வரையும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்பர் வரையும் செலக்ட் பண்ணதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவங்களுடைய ஆவரேஜ் எவ்வளோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை செல்லு நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம், 5 கவுண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம், அதாவது மொத்த டோட்டல் எவ்வளோ அப்படின்றத 271 இங்கே காட்டுது. இப்போ இது வந்து இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஷார்ட்கட்டில் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து டோட்டல் போடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் கொடுத்துங்க. எந்த ஒரு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஈக்குவல்ட்டோ இல்லாட்டி ப்ளஸ் சிம்பிளோ ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் நம்ம வந்து ஃபார்முலாவே போக முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்யூஎம் ஈக்குவல் டு போட்டு நீங்கள் பண்ணதுனால உங்களுக்கு சில நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதுவுமே இல்லாமல் எஸ்யூஎம் அப்படின்னு டைப் பண்ணினாக்கா பட் எந்த இதுவும் நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ட்ரி போடவே முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஈக்குவல் டு போடுங்க, அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ளஸ்ஸு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்முன்னு டைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு டேப் கொடுங்க. நமக்கு எந்த வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி டேப் கொடுத்தோன்னாக்கா நமக்கு அடுத்து வந்துடும். இப்போ நம்ம சம்மு தான் நம்ம பண்ண போகிறோம், அதனால் சம்முக்கு டேப் கொடுத்தினாக்கா அதுவே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டில் வந்துடுச்சு. இப்போ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு இந்த தமிழ் மட்டும் இல்லை, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இது வரைக்கும் நம்ம டோட்டல் எவ்வளோன்றது நமக்கு தேவை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்காக நம்ம அப்படியே வந்து செலக்ட் பண்ணி அப்படியே ஒரு என்ட்ரு அடிச்சிடுங்க. என்ட்ரு முடித்தோடனே நம்மளுக்கான டோட்டல் இங்கே வந்துடுச்சு. இதே வந்து நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை நான் டெலிட் பண்ணிவிட்டேன். இப்போ ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணுறது உங்கள் கீபோர்டில் ஆல்ட் ஈக்குவல்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதுக்கான ஷார்ட்கட் கீ வந்துடுச்சு. அப்படியே நீங்கள் டேரெக்டாக ஒரு என்ட்ரு வச்சுடுங்க. இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் வந்து மவுஸில் வச்சு டபுள் கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு எது வரைக்கும் ஃபார்முலா செலக்ட் ஆகிருக்கோ அது வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் போட போகிறோம். ஆவரேஜ் போகிறதுக்கு ஈக்குவல்ட்டு ஆவரேஜ்னு டைப் பண்ணுங்கள். அப்படியே இதுக்கும் ஒரு டேப் கொடுத்துட்டு நம்மளுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் வேணுன்றதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே என்ட்ரு அடித்தாலும் ஓகே. இல்லை நம்மளுக்கு வேறு மாதிரி தான் ஆவரேஜ் வேணும், இது வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்டோடைய டோட்டல், அதனால் நம்மளுக்கு டேரெக்டாக ஆவரேஜ்ன்றதுக்கு டோட்டல் டிவைடட் பை 5, ஏன்னா 5 மார்க்ஸோடைய டோட்டல் தான் வந்து நம்ம எடுத்துருக்கோம். அதனால் வந்து 5 டிவைடட் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் என்ன ஆகுனாக்கா ஆவரேஜ்ன்றது வந்துடும். நம்ம எப்பயும் போல் நம்மளுக்கு இதோட பெஸ்ட் ஐடியா நம்மளுக்கு ஆவரேஜ்ன்றதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் வேணுன்றதை சோசியல் சயின்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே என்ட்ரு அடிச்சிடுங்க. இதை காப்பி பண்ணி அதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் V கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாருடைய ஃபார்முலாவும் வந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு ஃபார்முலா வேணுன்னா F2 கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் போட்டிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ரைட், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரிசல்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ரிசல்ட்டு போகிறது தான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஃப் கண்டிஷனை வந்து பயன்படுத்த போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இஃப்ன்றதை டைப் பண்ணிங்க. இஃப்னு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் ஒன்று நம்ம பண்ண போகிறோம். லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம பார்க்க போகிறதுனால அண்டு கொடுங்க. அண்டு கொடுத்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஜிக்கல் டெஸ்ட் 1, 2 இது மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபினிட்டியாக நம்ம பண்ணிகிட்டே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்ன்றதை இது பண்ணி லாஜிக்கல் டெஸ்ட் 1 எடுத்திருக்கோம். இது வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 35 கொடுங்க. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு 35க்கு மேலே இருந்ததுனாக்கா பாஸ்ன்னு வரணும், 35 கீழே இருந்ததுனாக்கா ஃபெயில்னு வரணும். அதுக்காக தான் இந்த கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கனாக்கா கமா கொடுத்துட்டு இங்கே கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த செல்லில் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 35 கமா
லாஜிக்கல் டெஸ்ட் நெக்ஸ்ட் ஒன்று தேர்ட் ஒன்று greater than or equal to 35 comma greater than or equal to 35 comma லாஜிக்கல் டெஸ்ட்டு ஃபிஃப்த்து கொடுக்குறோம் greater than or equal to 35. இப்போது ஓப்பன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது எக்ஸலில் பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபார்முலாவுக்கும் ஒரு கமாவாக இருக்கட்டும், ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபார்முலா எரர் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் ரிப்பீட்டாக செஞ்ச வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கவனமாக போட்டு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு இங்கே கமா கொடுத்துட்டு வேல்யூ இஃப் ட்ரூனுக்கு நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னாக்கா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 35 மேலே இருந்ததுனாக்கா நம்ம என்ன சொல்ல போகிறோம்னாக்கா பாஸ்ன்னு சொல்ல போகிறோம். அந்த பாஸ்ன்னு சொல்கிறதுக்கு டபுள் கோட்டேஷன் மார்க் போட்டுட்டு நீங்கள் பாஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு கமா நெக்ஸ்ட்டு வேல்யூ இஃப் அதாவது ஃபால்ஸ்ன்னு வந்ததுனாக்கா, அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபெயில்னு கொடுக்க போகிறோம். அதனால் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த கொட்டேஷன் மார்க் கொடுத்துட்டு ஃபெயில் டைப் பண்ணுங்கள். மறுபடியும் கொட்டேஷன் மார்க் க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டாலும் ஓகே, இல்லைனாக்கா அப்படியே என்டர் அடித்தாலும் ஃபைனலாக அதுவே வந்து ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல க்ளோஸ் ப்ராக்கெட்டு இங்கே காட்டும். இதை நம்ம போடாமல் விட்டுட்டோம் அப்படின்றத நீங்கள் அப்படியே டேரெக்டாக என்டர் அடிச்சுனாக்கா நம்மளுக்கு பாஸும் காமிச்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணினதுக்கு லேட் ஆகுது இவ்வளோ தூரன்றத அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாக இங்கே எண்டு கொடுத்துட்டு டவுன் ஏரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு எண்ட் ஆகிடுச்சுன்னா டேரெக்டாக அந்த செல் வரைக்கும் போயிடும். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னாக்கா மொத்தமாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு யாரெல்லாம் பாஸு யார் ஃபெயிலு அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் இங்கே ஒருத்தர் ஃபெயில்னு ஒன்று வந்துடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் 34ன்ட்டு, இன்னொரு சப்ஜெக்டில் வந்து இன்னொருத்தர் வந்து ஃபெயில்னு வந்துடுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதில்னாக்கா சயின்ஸில் 30ன்றது. நெக்ஸ்ட்டு யார் ஃபெயில்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இங்கிலீஷில் 33 எடுத்துருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம யார் பாஸ் ஃபெயில் அப்படின்றத above 45 போட்டுனாக்கா நமக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு ரேங்க்குன்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம டோட்டல் பேஸ் பண்ணி ரேங்க் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஆவரேஜ் பேஸ் பண்ணி எடுத்தாலும் ஓகே, நம்ம டோட்டல் வச்சே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கம்மா கொடுத்துட்டு இது ஃபுல் காலமும் செலக்ட் பண்ணிட்டுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா நம்மளுக்கு அசனிங்லையா டிசைனிங்லையான்னு கேட்குது. நம்ம டிசைனிங்கிறதுனால 0 கொடுத்துடலாம். அப்படியே ஒரு என்ட்ரு அடிச்சிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இது காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்துருங்க. நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் இது ரேங்க் என்னென்ன ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது இது இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணான்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 367 மார்க் எடுத்திருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் ரேங்க்கு அப்படின்னு காட்டுது. ஓகே, ஆல்ரைட். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் எப்படி போகிறது, ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்குது, ரிசல்ட் எப்படி பார்க்குறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் கண்டுபிடிக்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.